எல்லாம் வல்ல மயிலமதிவாள் ஸ்ரீ பாலமுருகனுடைய திருவடியை வணங்கி அவன் அருளால் அவன் தாள் வணங்கி உங்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். சோபகிருத வருடம் பிறக்கின்ற தை மாதத்தினுடைய ஒரு மாத பலாபலன்கள். உங்களுடைய மிதுன ராசி கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகளுக்கு மேலாக சனி பகவான் உங்களை பாடுபட்டு படுத்து எடுத்து விட்டார். அந்த துன்பத்திலிருந்து நீங்கி இப்பொழுது தான் கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதிலும் சனி பகவான் இப்போது பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அவருடைய வீட்டில் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். மூல திரிகோணமும் பெற்று சிறப்போடு இருந்து உங்களுடைய 11ஆம் வீட்டையும் லாப நோக்கோடு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். குருவும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் கேந்திராதிபதி தொடர்ந்துக்கூடிய குருவாக இருந்தாலும் தற்போது அவர் கேந்திரம் பெறாத 11ஆம் இடத்துல லாப குருவாகவே வீட்டிலிருந்து செயல்படுகிறார். இந்த குருவனுடைய பலன்கள் இப்போது வக்கர நிவர்த்தி நீங்கி இப்போ அவரால் அவருடைய நின்ற இடத்தினுடைய ஸ்தான பலமும் அவருடைய பார்வை பலமும் இப்போ மிதுனராசிக்கு பெரிய ஒரு பக்கபலமாக அமைந்திருக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கிற போது மிதுன ராசி 2ஆம் இடத்தினுடைய அதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்துல சனியுடன் இணைந்திருக்கிறார். ஆகவே சனியும் சந்திரனும் 2 பேரும் இணைந்திருந்து 7வது பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை உபஜயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் அதை அந்த தடை இல்லாமல் சரசரன்னு முடித்து வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகங்களுடைய பார்வை தை மாதத்தில் இருக்குது. குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்து அவருடைய திவ்யமான பார்வையை உங்களுடைய 3ஆம் இடத்துல செலுத்துகிறார். சனியும் அவருடைய பார்வையை 3ஆம் இடத்துல குருவும் சனியும் இணைந்து பார்ப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. எந்த ஒரு செயலும் தடையில்லாமல் போய்கிட்டே இருக்கும். அதே போல் அவருடைய 7வது பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5வது வீட்டில் பதிகிறது. அதுவும் ஒரு சிறப்பு. அவருடைய 9வது பார்வை 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் நட்பு வீட்டில் பதிகிறது. ஆகவே இந்த 3 விதமான பார்வையும் குருவுடைய பார்வை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மாத தொடக்கமே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக மனம் மகிழும்படிய அமைப்பில் தான் இப்போ இந்த தை மாதம் பிறந்திருக்கிறது. உங்களை பொறுத்த வரையிலும் தை பிறந்தால் நிச்சயம் வழி பிறக்கும். அது உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றார் போல கிரகங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பில் தான் தற்போது உள்ளது. குரு பலன் மிகவும் சீரோடு சிறப்பாக உள்ளது. ஜீவனஸ்தானத்திற்கு 2ல், அதாவது உங்களுக்கு 10ஆம் இடம் மீனம் தொழிற்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தில் 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். ஜீவனஸ்தானாதிபதியானவர் தன்னுடைய வீட்டுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் அமர்ந்தவரோ தனகாரகன். நின்ற இடமோ 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஆகவே பன்மடங்கு பணத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பு. உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு அது 5ஆம் இடம். மனைவியோ இல்லை கணவனோ அவர்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு 5ல் இருப்பதனாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் நட்பு வட்டமோ குடும்பத்திலேயோ அனைத்து வகையிலுமே சீரோடு சிறப்போடும் அனைத்து விதமான அமைப்பும் சகல வசதிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பார்வையுடைய அமைப்பு. இந்த தை மாதத்தில் குரு மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறார். தனகாரகன் தனஸ்தானாதிபதியாக மிதுன ராசிக்கு லாபாதிபதியாக அமர்ந்து சுபபலனை தடையில்லாமல் தரக்கூடிய அமைப்பில் குரு செயல்படுகிறார். எதிர்பார்ப்பை விட கூடுதலான லாபம் கிடைப்பதற்கு குரு வழி செய்வார். புதிய ஒப்பந்தமோ அதன் மூலம் வருகின்ற பொருளாதாரமோ பன்மடங்கு உயரக்கூடிய நிலையை இந்த மாதம் ஏற்படுத்துவார். தாமதப்பட்ட வேலைகள் எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளுடைய பேரில் மனம் மகிழக்கூடிய அளவில் தான் இப்போது இந்த மாதம் நடைபெறும். குருவனுடைய பார்வை 3, 5, 7 பாவங்களை பதிவதால் திருமண தடைகள் நீங்கும். சனி 3ஆம் பார்வையாக தன் நீச வீட்டை பார்ப்பதனால மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். ஏன் என்றால் சனிக்கு அது 3வது 11ஆம் வீடு நீச வீடு. காலம் கடந்த திருமணத்தை குறிக்கின்ற அந்த 11ஆம் வீடு
38 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் கல்யாணமே ஆகலை, இல்லை கல்யாணமாகி இடையில் தாரம் இழந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மறுதாரத்தை வித்திடக்கூடிய அமைப்பை இந்த சனியினுடைய பார்வை ஏற்படுத்தும். இந்த திருமணம் ஏதோ ஒரு பேரளவுக்கு நடந்தது என்பது போல் இல்லாமல் சிறப்பான முறையிலையும் திருமணத்தை நடத்தி வைப்பதற்குரிய வழிவகையும் இந்த சனி பகவானும் ஏற்படுத்துவார். சகோதர வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளால் பெற்ற பிள்ளைகளால் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும். அவளால் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர்களுக்கு உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தை பிள்ளைகளுக்கு திருமணமோ இல்லை இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு திருமணமோ எதுவாக இருந்தாலும் தடை ஏற்படுத்தாமல் அதாவது திருமண பேச்சுவார்த்தைகளெல்லாம் நடத்தக்கூடிய அச்சாரம் உள்ள மாதமாக இந்த தை மாதம் அமையும். ஒரு சிலருக்கு இந்த தையில் திருமணமே நடப்பதற்குரிய வழியும் செயல்படும். சுருக்கமாக சொன்னால் மங்கள நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் எல்லாம் அந்த தை மாதத்தில் இருந்து அவங்களுக்கு தொடங்கிடுது. ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இந்த தனுசு ராசியில் உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர், அவரே விரையாதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் 7ல் தனுசு ராசியில் சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருவனுடைய பார்வையும் பெறுகிறார். குருவோ லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்திலிருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். தன்னுடைய வீட்டில் இருந்தக்கூடிய சுக்கிரனையும் பார்க்கிறார். களத்திர காரகனை பார்க்கிறார். ஆகவே திருமணத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் உடைத்தெறியப்படும் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். சுபவரையம் ஏற்படும். சுபவரையம் என்றால் ஏன்னா சுக்கிர 12 கூடையவன். ஆகவே இருக்கும் பொன்பொருள் பத்தாம மேற்கொண்டு கடன் வாங்கி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிரன் ஏற்படுத்துவார். ஆக எப்படி இருந்தாலும் பணம் கொடுப்பதற்கு ஆள் ரெடியாக இருக்குது. பெண் கொடுப்பதற்கோ இல்லை திருமணத்தை முடித்து கொடுக்க மாப்பிள்ளையோ எல்லாரும் ஒத்துழைக்கக்கூடிய காலகட்டத்தினுடைய அமைப்பு தான் இந்த தை மாதம். நீங்கள் என்ன நியாயமான கருத்துக்களை நினைத்தீர்களோ அதையெல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாகவே இது அமைகிறது. சனி பகவானால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டாலும் படிப்படியாக குறையும். ஏன்னா அவர் 8க்கும் உடையவர். ஆகவே ஒவ்வொரு சில நேரங்களில் அந்த 8ஆம் இடத்தினுடைய எண்ணமும் அவருக்கு வந்துவிடும் என்பதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே சில அமைப்புகள் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகள்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும். ஆகையினால் தடையை உடைத்து உங்களுடைய காரியம் வெற்றி வாகை சூடும் என்பதை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய மிதுன ராசிக்கு 8வது வீடாக மகரம் வருகிறது. அந்த மகர ராசியில் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் சூரியனுடன் இணைகிறார். அது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் பாதிப்பு, புதன் இருந்தால் பாதிப்பு கிடையாது. 8ல் மறைந்த புதன் பகவானால் என்னென்ன கிடைக்கும்? பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும். பற்றாக்குறைகளெல்லாம் விலகும். பணம் இல்லை அது இல்லை தேய்ச்சின்னு இருந்ததுன்னா எப்படி வந்தது ஏது வந்தது நமக்குன்னா இது கேட்டால் கிடைக்குமா, எனக்கு இது போய் நின்ன உடனே என்னப்பான்னாங்க, உடனே இதை போல் சொன்னால் உடனே சரி எத்தும் போப்பா நான் தரேன்னு சொல்லி உடனே கொடுத்துட்டாரு, நாளைக்கு வான்னு கூட சொல்லலை. அப்படின்ற காலகட்டங்கள்னால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு ஏற்படுகிறது. ஆகவே 8ல் புதன் மறைந்தாலும் அவரால் பலவிதமான நன்மைகளையெல்லாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பெறுவார்கள் என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பணம் இல்லை பற்றாக்குறைன்னா இந்த புதன் மகரத்தில் வந்திருக்கிற போது அந்த பண தேவைகளெல்லாம் பூர்த்தி ஆகும். ஆன்மீகத்தில் பயணம் தெய்வ கைகறிகளை முடிப்பதற்கோ வெளிநாடு வெளிதூரம் வெளி மாநிலம் காசி ராமேஸ்வரம் இப்படி எல்லாம் போயிட்டு வருவதற்கும் புனித தீர்த்த யாத்திரை செல்வதற்குடைய வழிவகைகளெல்லாம் இது வழிவகுக்கும். அப்படி இல்லாவிட்டாலும் கூட தெய்வத்தின் மீது ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகவே கொடுக்கும் என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அது எதுவானாலும் உயர்வு உண்டு, மகிழ்வு உண்டு, மகிழ்ச்சி உண்டு. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மகர ராசியில் அதே 8ஆம் இடத்துல செவ்வாய் வரப்போகிறார். செவ்வாய் வரத்தோடு இல்லை, அவர் உச்சம் பெற போகிறார். அவர் உச்சம் பெறுவது
இந்த ராசிக்கு மிதுன ராசிக்கு அவ்வளோ நல்லது இல்லை. இருந்தாலும் கையிருப்பு பணம் எல்லாம் செலவாகக்கூடிய அமைப்பு. பிப்ரவரி 4ஆம் தேதி வரக்கூடிய செவ்வாய் உச்சத்தால் சில இடர்பாடுகளும் வரும். அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானால் சரி செய்யப்படும் என்பதையும் மனதில் தைரியமாக நம்பலாம். செய்து இருக்கிற வேலையில் இந்த செவ்வாய் வர்றதுனால ரொம்ப 3-4 வேலை 2-4 வேலையை ஒத்தரை இழுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்பு. வேலையில் ஒரு அதிருப்தி, அதிக உழைப்பு, மனச்சஞ்சலம், இதையெல்லாம் இந்த செவ்வாய் இந்த மாத கடைசியில் வரக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்துவார். மீண்டும் இந்த கடன் பிரச்சனையை என்ன ஏதுன்னு தூசி தட்டக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் ஏற்படுத்துவார். கையிருப்பு பொருள் இழப்பு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் ஏற்படுத்துவார். தேவையில்லாத திடீர் மாற்றங்கள், இடமாற்றங்கள், மனக்கசப்பான அமைப்பு, இதையெல்லாம் இந்த செவ்வாயால் மட்டும்தான் இந்த மாத கடைசியில் இருந்து தொடங்குகிறது. இந்த செவ்வாயினுடைய உச்ச பலனை இன்னும் 2 தினங்களில் மிதுன ராசிக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதில் சில பரிகாரங்களும் உங்களுக்கு எடுத்து வருகிறேன். தற்போது இந்த செவ்வாயினுடைய பிடிப்பிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு முருகனுடைய வழிபாடு, காலபைரவருடைய வழிபாடு, இந்த அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் 8இல் செவ்வாய் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வருவதற்குரிய வாய்ப்புகளை இந்த தெய்வ கைங்கரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை சொல்லி, இந்த மாதத்தில் தை பிறந்து 14, 15, 16, 19, 20, 25, 26, 27, பிப்ரவரி 11, 12 இந்த தேதிகளில் உங்களிடத்தில் எப்படியா இருந்தாலும் பணம் வந்து புழங்கியே ஆகணும் என்பது இந்த மாதத்தினுடைய பலாபலங்கள் என்று கூறி, நீங்கள் மேன்மேலும் சீரோடு சிறப்போடும் இந்த தை மாதம் பொங்கலை கொண்டாடி மகிழ்வோடு இருக்க இறைவனை பிரார்த்தித்து முடிக்கிறேன். வணக்கம்.